வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கேல் ஸ்டர் ஃப்ரை. அதுக்கப்புறம் அதை வந்து லோ கார்ப் மீலாக எப்படி நம்ம வந்து சாப்பிட்லான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயில் எடுக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக வந்து இரும்பு சட்டி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸ்டர் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் இது மாதிரி உடச்சி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து இது மாதிரி குட்டியாக வெட்டி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே செலரி ஸ்டிக் வந்து ஒரு 5 இல்லை 6 ஸ்டிக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அந்த செலரி ஸ்டிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து நீங்கள் எந்த மஷ்ரூம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் மஷ்ரூம், இந்த கலர் மஷ்ரூம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து விட்டமின் பிலாம் வந்து நிறையா இருக்குது. B6 அப்புறம் ரிபோஃப்ளேவின், நயாசின் இதெல்லாம் வந்து நிறைய இதில் இருக்காது நம்மளுக்கு. ஸோ ரொம்ப நல்லது. மஷ்ரூம் வந்து ப்ரோட்டீனை விட விட்டமின் பி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கேல் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கேல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கீரை வந்து நல்லா கழுவி வெட்டி எடுத்து வச்சது. இது மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு, அதனால் நல்லா வேக விடணும். இதில் வந்து விட்டமின் ஏ, கே, சி, கால்சியம் இதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து ஃபைபரும் ரொம்ப நிறையா இருக்கும். இது ஒன்று மட்டுமே போதும். நம்ம லஞ்சுக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இதுக்கு உப்பு, பெப்பர் மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாஸ் எல்லாம் என்னென்ன இது பண்ணுறோன்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு. அதுக்கப்புறம் ஹைசின் சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான், டேஸ்ட்டுக்கு. பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நீங்கள் சாதாரணமாக இந்த ஊறுகாய் டப்பா காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து இது மாதிரி துண்டாக வெட்டிட்டு ஒரு 1/2 கப்பு வினிகர், 1/2 கப்பு சாதாரண தண்ணி எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஆனியன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வினிகர் பிக்லிங்கு அது இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா சாதாரண வினிகர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன்னு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா வினிகர் ப்ளஸ் வாட்டர் இது. அவ்வளோதான். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ அது மூடி வச்சு வேக வச்சுருக்கோம்ல, அந்த கீரை வந்து நல்லா வேகிறதுக்கு. இப்போ இதோட வந்து இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ண சாஸையே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம், வாட்டர் செஸ்னட்ஸ். இது வந்து கேலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம நிறையா எடுத்தாலும் கேலோரிஸ் கம்மியாகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து இது கிழங்கு மாதிரி நல்லா ஆனால் கரிச்சுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஹார்ட் டிசீஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த இதெல்லாம் வந்து க்ரோத் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். கேன்சர் செல்ஸ் க்ரோத் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது மெயினாக வந்து நீங்கள் நிறையா சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து கேலோரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸ் கூட. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெறும் உப்பு, அதுக்கப்புறம் அந்த சாஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் மேத்தி லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து மஷ்ரூம் கேல் ஸ்டர் ஃப்ரை செஞ்சிட்டோம். ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப ஹெல்தி. நம்ம வந்து மாவு சத்தே இல்லாமல் இப்போ லஞ்சுக்கு இதை எப்படி வச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண ஸ்டர் ஃப்ரையை ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நல்லா தாராளமாக சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி துவையல், அதுக்கப்புறம் ஒரு வாட்டரி சூப். இது வந்து ஆட்டுக்கால் சூப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சூப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சூப்பில் கொஞ்சம் 4 ப்ரெட்டு போட்டிருக்கோம், ப்ரெட் ஸ்டிக்ஸு. அதுதான் வந்து இங்கே கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. நம்ம அது கூட போடாமல், ப்ரெட் ஸ்டிக்ஸே போடாமல், மாவுச்சத்தே இல்லாமல் நோ கார்ப் மீலாவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருப்பீங்க.
நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு வெஜ் சூப் நல்ல கிளியர் சூப்பா ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொத்தமல்லி துவையல் வந்து சளிக்கும், அப்புறம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. 2 முட்டை எடுத்துக்கோங்க புரோட்டீன். முட்டை சாப்பிடலன்னா, ஒரு ஃபுல் அவகாடோ வந்து நல்லா சாப்பிடுங்க. கொக்காமல்லியாவும் பண்ணி சாப்பிடலாம். அதில நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்போ நம்ம லஞ்சுக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி லோ கார்ப் கொஞ்சமா மாவுச்சத்தோட நம்ம வந்து இப்போ லஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. கிட்ஸும் நிறைய பேர் வந்து இந்த சேனலை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து நல்லா கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்டு நல்லா ஆக்டிவாக நல்லா ஓடி பிடிச்சி விளையாண்டு ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கணும். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.